ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹீரோக்கு குயின் கால் பண்ண அது எடுக்கல. பட் அப்போவே கவுன்சில் ஹாலில் ஹீரோ கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ண த்ரோன் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு டைம் இருக்கான்னு ஹீரோ டோ கிட்ட கேட்குறான். ஹாஃப் அன் ஹவர் இருக்கிறதா சொல்ல சரின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது குட்டி ராஜா த்ரோன் ஹாலுக்கு உங்களோட தான் வருவேன்னு சொல்கிறாரு, கொஞ்சம் நர்வஸாக இருக்காருன்னு சொல்லிட்டு இவ சொல்லும்போது அப்போது நீ குட்டி ராஜா கிட்ட போயிடு, கொஞ்ச நேரத்துல நான் அங்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கவுன்சில் ஹாலுக்கும் டோ த்ரோன் ஹாலுக்கும் 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. இங்க நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா வீட்டுக்கு போக கிளம்ப கரெக்டா குயினோட அப்பா வராரு. ஸோ அவரை பார்த்துக்கிட்டு கிராஸ் பண்ணும்போது கவுன்சில் ஹாலில் பாம்பு வச்ச மாதிரி வெடிக்கிற சவுண்ட் கேட்குது. 1 இல்லை 2 டைம் கேட்க நம்ம ஹீரோயின் பயந்து போயிட்டா. ஸோ அந்த இடத்துக்கு வேகமா ஓட இங்க குயினோட அப்பாவுக்கு எந்த ஒரு ஷாக்குமே இல்லை, ஏன்னா வச்சதே இவர் தான் போல. ஆனா குயினுக்கு இதெல்லாம் தெரியாது போல. அவங்க பயத்துல என்னாச்சுன்னு போய் பாருன்னு மெய்டு அனுப்பி விட்டுட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோயின் கவுன்சில் ஹாலை வந்து பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடியே டோ ரொம்ப பதட்டத்தோட வரா இல்லையா, என்ன நீ மட்டும் இங்க இருக்க, இங்க பாரு டோ பேசுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கத்த கவுன்சில் ஹாலில் தான் இளவரசர் இருந்தாருன்னு சொல்லவும் அவ்வளோதான், கொஞ்சம் கூட யோசிக்கல, அவ்வளோ நெருப்பேறிய நம்ம ஹீரோயின் உள்ள போயிட்டா. இவங்க 2 பேரும் பின்னாடியே போலான்னு பார்த்தா குறுக்க ஒரு கட்டை விழுந்துடுச்சா. ஸோ இவங்களால போக முடியல. அதே நேரம் உள்ள இருக்க ஹீரோவை காட்ட அவனால சுத்தமா மூச்சே விட முடியாம எழுந்திருக்க கூட முடியாம கீழே விழுந்துட்டான். யாராவது இருக்கீங்களா யாராவது இருக்கீங்களான்னு கத்த கூட தெம்பில்ல, தலையிலயும் வேற அடிபட்டிருக்கான். அப்போ கரெக்டா நம்ம ஹீரோயின் கத்துற சவுண்ட் மட்டும் ஹீரோக்கு கேக்குது. அவளும் ஹைனஸ் ஹைனஸ்னு கத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கா. உள்ள மாட்டிட்டு இருக்க ஹீரோக்கோ உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு அவன் முன்னாடி சொன்னது, என்ன ஆனாலும் நான் உங்க கூடவே இருப்பேன்னு அவ சொன்னது எல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு உள்ள வராத தயவு செஞ்சு உள்ள வராதன்னு இருக்கான். ஏன்னா அவளுக்கு ஏதாவது ஆயிடக்கூடாது இல்லையா. ஆனா நம்ம ஹீரோயின் பார்த்துட்டா கதவை பிடிச்சா சுட்டு வச்சிருச்சு. ஸோ அவ ட்ரெஸ்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிட்டே எப்படியோ உள்ள வந்துட்டேன். ஹீரோ இங்க வாங்கிட்டான். ஹைனஸ் நீங்க இப்ப எழுந்தாதான் நம்மளால வெளியவே போக முடியும், தயவு செஞ்சு எழுந்திரிங்கன்னு சொல்லிட்டு அவனை எழுப்ப ட்ரை பண்ணா எழுந்திரிக்க மாட்டேங்கிறான். டக்குன்னு மூச்சு இருக்கான்னு வச்சு பார்க்க இருக்கு. ஸோ நானே உங்களை வெளியே கூட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி இழுக்க ட்ரை பண்றான். அதுவும் இவளால முடிய மாட்டேங்குது. ஹீரோவும் எழுந்திரிக்க மாட்டானா. தயவு செஞ்சு யாராச்சும் வெளியே இருந்தீங்கன்னா எங்களை காப்பாத்தவாங்க, எங்களை வெளியே கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு பாவம் பயங்கரமா அழுகுறா கத்துறா. ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த பக்கம் குட்டி ராஜா பயந்து போய் அம்மா கிட்ட ஓடி வந்து பேலஸ்ல நெருப்பு பிடிச்சிக்கிச்சு அங்கிள் அங்கிள்னு சொல்லிட்டு அழுவேன். எனக்கு என்னாச்சு அவனுக்கு ஒன்றும் ஆகல தானே மெய்ட் கிட்ட கேட்கும்போது அவங்க அழுகுறாங்க. ஆனா எப்படியோ நம்ம ஹீரோயினையும் பத்திரமா வெளியே கூட்டு வந்துட்டாங்க. டாக்டர்லாம் செக் பண்ணிட்டு ஹீரோ ஸ்டேபிளா இருக்காருன்னு தான் சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ பக்கத்துல இருக்க சீனியர் மெய்ட் பார்த்துட்டு கிராண்ட் பிரின்சஸ் தயவு செஞ்சு நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, அதான் டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கிராண்ட் பிரின்ஸ் ஸ்டேபிளா இருக்காருன்னு தானே சொல்லிட்டு போயிருக்காரு. நீங்க எப்படி அந்த மாதிரி நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும்போது உள்ள போகலாம், சாய் மட்டும் கரெக்டான டைமுக்கு வராம இருந்திருந்தா உங்க 2 பேரும் காப்பாத்திருக்கவே முடியாதுங்க. நான் அந்த இடத்துல இருந்திருந்தாலும் கண்டிப்பா இவர் என்னை காப்பாத்த அங்க வந்திருப்பாரு, எப்பவும் போலயே என்னை காப்பாத்த வந்திருப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். கரெக்டா மேட்லாம் ஸ்டாப் பண்ண மின்னு உள்ள வந்துட்டு இருக்காரு. ஹீரோயின் கையில அடிபட்டு இருக்கிறதெல்லாம் நோட் பண்ணவரு தனியா கூப்பிட்டு நீ எப்படி அதுக்குள்ள இப்படியெல்லாம் போகலான்னு சொல்லிட்டு கத்துறாரு. மெதுவா பேசுங்க, மெய்ட்லாம் வெளியே இருக்காங்க கேட்டுருன்னு சொல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட போகாம என்ன பண்ணிட்டு இருக்க, இதுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் தானேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலதான் அக்கறையா இருக்காரு. என்னால எப்படி மத்த ஹாஸ்பிட்டல்ல நம்ப முடியும், இந்த தீ விபத்து ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் மட்டும் தான் நீ நினைக்கிறியா, வெட்டிங் அப்பவே அவங்க கிராண்ட் பிரின்ஸை தான் டார்கெட் பண்ணாங்க என்ன இல்ல, இப்போ பதவி விலகிற அன்னைக்கு மறுபடியும் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்குன்னா இது எப்படி ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்டா மட்டும் இருக்க முடியும்னு கேட்கிறா. சரி இது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்டா இல்லாமையே இருக்கட்டும், உன்னால என்ன பண்ண முடியும், அவனுக்கு பதிலாக அந்த இடத்துல இறந்து போலான்னு இருக்கியான்னு கேட்க என்னால வேற என்ன பண்ண முடியும், அவர் அப்படியே அந்த இடத்துல இறந்து போட்டுன்னு விட்டுட்டு வர சொல்றியான்னு இவ கேட்க ஆமா அவனை அப்படியே விட்டுட்டு வான்னு இவன் கத்துறான். இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நீ ஆபத்துல இருக்கிறத பாத்துக்கிட்டும் பொறுமையாவும் இருக்கணும்னு மின்னு கேட்க நம்ம ஹீரோயின் என்ன பதில் சொன்னான்னு தெரியல. பட் அவனோட இன்டென்ஷன் புரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த பக்கம் டோவை காட்ட பதறத்தோட உட்காந்துட்டு இருக்கா. சாய் வந்து உன்னை எங்கெல்லாம் தேடுறது, எங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேஷுவலா கேட்கிறான். நீ நல்லா தானே இருக்கன்னு கேட்கும்போது ஆமாம்மான்னு தலையாட்டிட்டு இருக்காளாம். கிராண்ட் பிரின்ஸும் கிராண்ட் பிரின்சஸும் சேஃபா தான் இருக்காங்க, நீ கவலைப்படாதன்னு சொல்லவும் அவ அழுதுகிட்டே என்ன மன்னிச்சுடு, என்னோட தப்பு தான், கிராண்ட் பிரின்ஸை விட்டு எங்கேயும் போகாம கூடவே இருந்திருக்கணும்லன்னு சொல்லிட்டு என்ன பேசுற நீ, அங்க நீ இருந்திருந்தா அந்த நெருப்பு அப்படியே மேஜிக்கலா ஸ்டாப் பண்ணிருப்பியா, என்ன பேசுற நீ, அப்படி இல்லைன்னு சொல்லிக்கிட்டே அவனோட கையிலெல்லாம் காயப்பட்டிருக்கு இல்லையா அதை பிடிச்சிக்கிட்டு தேங்க்யூன்னு சொல்லிட்டு அழுகிறா. ஏன்னா நம்ம ஹீரோயின் அந்த நெருப்புக்குள்ள ஓடினதும் இவங்க 2 பேரால போக முடியாம ஆயிருந்திருக்கும்ல. ஆனா அதையும் மீறி இவளை இங்கே இருக்க சொல்லிட்டு நம்ம சாய் உள்ள போய் ஹீரோவை தூக்கிட்டு ஹீரோயினை கூடவே கூட்டு வந்திருக்கான். அதனாலதான் இப்ப அவங்க 2 பேரும் உயிரோடவே இருக்காங்க இல்லையா. நீ மட்டும் இல்லைன்னா அவங்க 2 பேரும் சொல்ல போதும் நிறுத்து, நான் என்னோட வேலையை தான் பண்ணுங்கிறான், உனக்கும் அடிபட்டுருன்னு நான் பயந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு அவனையே பாக்குறாளா. அவனும் கையை பிடிச்சு தேங்க்யூ பட் நான் இப்போ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு
என்ன ஒண்ணு இங்க மட்டும் தான் இச்சிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு அழுகிறவளையும் சேர்த்து சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயின் மிஸ் டோவை கூப்பிட்டு, எதுக்காக அவர் இன்னைக்கு கவுன்சில் ஹாலுக்கு போனாரு? பதவி விலகிறதுக்காக த்ரோன் ஹாலுக்கு தானே போயிருக்கணும்னு கேட்க, பிரைம் மினிஸ்டர் மின் தான் கவுன்சில் ஹாலில் பேசணும்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாருன்னு இவ சொல்லும்போது, மின்னுமே அங்கே போனாரான்னு கேட்க இவ்வளோ ஆமான்னு சொல்கிறாளா? இதுலேயே ஓரளவு நம்ம ஹீரோயின் கெஸ் பண்ணிட்டா போல. நேராக ஹீரோ கிட்ட வந்தவன் அவன் அந்த நெருப்புல எந்த நிலமையில படுத்துட்டு இருந்தான் அது எல்லாமே ஞாபகம் வருது அவளுக்கு. அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் அவளை பிடிச்சதுலேருந்து எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டே, இந்த கல்யாணம் உண்மையானதுன்னு எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்காக நான் உன்னை பைத்தியக்காரத்தனமாக லவ் பண்ணுறேன்னு ஆக்ட் பண்ணணும். அவங்களுக்காக வளைஞ்சு கொடுத்து போகக்கூடாது, எதுக்கும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது, அப்புறம் பின்வாங்கக்கூடாது. உன்னை போலவே என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் வச்சு நான் போராடுவேன். அப்புறம் உன்கிட்ட இல்லாத விஷயம் என்கிட்ட நிறையாவே இருக்கு. நீ கேட்டனா என்னால் எல்லாத்தையுமே உனக்காக தர முடியும்னு அவன் சொல்லிக்கிட்டே ஒருத்தர் கிஸ் பண்ணது, அப்புறம் இவ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவன் எவ்வளோ பயந்து போயிட்டான், இதை எல்லாத்தையும் நினச்சி பார்த்துக்கிட்டே அவன் மேலே படுத்துக்கிட்டு, பேலஸ் தான் இருக்கிறதுலே சேஃபஸ்ட் பிளேஸ்னு நீங்கள் சொன்னதான் நான் நினச்சிக்கிட்டேன். நீங்கள் சேஃபாக இருக்கக்கூடிய பிளேஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லிக்கிட்டு பாவம் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. எந்த பக்கமே என்ன காட்டேன், கவுன்சில் ஹால் தீ விபத்தப்போ எம்டியாக இருந்ததால எந்த உயிர் சேதமும் ஏற்படலைன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுப்போமான்னு கேட்க, தேவையில்லை, கிராண்ட் பிரின்ஸ் எழுந்திரிக்கட்டும், அப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்கிறான் மின்னு. ஸோ இப்போ அடுத்த நாள் இவ்வளோ பெரிய வெடி விபத்தாயிருக்கு, இதை பற்றி பேலஸ்ல இருந்து எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வரவே இல்லை. இதனால ராயல் ஃபேமிலிக்கே பாதுகாப்பு குறைஞ்சிட்டு இருக்கிறதா மக்கள் எல்லாம் கவலைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ் நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே நம்ம ஹீரோயின் செக்யூரிட்டி ஆஃபீஸ்க்கு வந்து, எனக்கு 1 மந்த்துக்கான கவுன்சில் ஹாலோட உள்ள வெளியேன்னு மொத்த சிசிடிவி ஃபுட்டேஜும் தேவை, அது எல்லாத்தையும் காப்பி பண்ணி எனக்கு சென்ட் பண்ணி விட்டுரு. அப்புறம் 3 நாள் இதெல்லாம் செக் பண்ணி முடிச்சிடலாம் இல்லையான்னு கேட்க, நான் சாய் நம்ம ஆஃபீஸில் இருக்கவங்கெல்லாம் சேர்ந்து கண்டிப்பாக முடிச்சிடலாங்கிறா. அப்புறம் இன்சிடென்ட் நடக்கும்போது கவுன்சில் ஹாலுக்கு பக்கத்தில் இருந்த மெய்ட், கார்ட்ஸ், அஃபிஷியல்ஸ் எல்லாத்தையும் நான் விசாரிக்கணும்னு சொல்ல, குயின் மதர் கிட்ட கேட்டு சொல்கிறேங்கிறான் சாய். இல்லை, நானே அவங்க கிட்ட கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு நேராக அங்கே வந்துட்டா. அவங்க முதல்ல ஆன் நல்லா தானே இருக்கான், பார்க்கலான்னு தான் நினச்சேன்னு சொல்ல வரும்போது, அவர் தப்பிச்சிட்டாருன்னு தான் கவலைப்படுறீங்களோன்னு இவ திருப்பி கேட்குறா. ஏன்னா அவர் இன்னைக்கு பதவி விலகிறதா இருந்தாரு, அதுக்கு அகெயின்ஸ்டா நீங்கள் மட்டும் தானே இருந்தீங்க. இப்போ நீங்கள் சஸ்பெக்டாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சா எல்லா மெய்ட்ஸோட ஷிஃப்ட்டையும் நான் செக் பண்ணுறதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு கேட்குறா. அவங்க எந்த பதிலும் பேசல. இளவரசர் சீக்கிரமாகவே குணமடைஞ்சிருவாரு, உங்களுக்கான ஒரே வழினா இதிலிருந்து தப்பிச்சு போகிறது மட்டும்தான். அப்புறம் இனிமேல் ஃப்ரீயாக எந்த ஒரு ட்ரிங்கையும் நான் குடிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு கீழே ஊற்றிட்டா. ஏன்னா எல்லாரோட எண்ணமும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு இல்லையா. இப்போ அங்கேருந்து கிளம்புனதும் இன்வெஸ்டிகேஷன் பற்றி கேட்க, சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிடும், ஆனால் பிரைம் மினிஸ்டர் மீன் இதை சீக்கிரட்டாக பண்ணுன்னு சொல்கிறாருங்க. ஏன்னு கேட்கும்போது, ஆல்ரெடி பாய்சன் கேஸை ஓப்பனில் இருக்குது, அதுவே இன்னும் முடியல, இதுவும் வெளியே வந்து பெரிய பிரச்சனை ஆகக்கூடாதுங்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு இப்போ அவர் ஹீரோவோட வீட்டில் இருக்குன்னு சொல்ல, அவ்வளோதான் வேகமாக ஓடி வந்துட்டாங்க. ஏன்னா மின்னு மேலே நம்பிக்கை இல்லை. இந்நேரத்துக்கு இவர் கண் முடிச்சிருக்கணும்ல, எந்த நியூஸும் வரல, அதான் வந்தான்னு அவர் சொல்கிறாரு. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ஆல்ரெடி அவர் ஸ்ட்ரெஸ்ல இருந்ததால பாடி ஹீல் ஆயிட்டு இருக்கு, சீக்கிரமாகவே எழுந்துருவாருன்னு சொன்னாருன்னு டோ சொல்லும்போது, சீக்கிரம்னா எப்போன்னு நம்ம ஹீரோயின் கேட்குறான். அதுதான் தெரியாது போலையே, கொஞ்சம் டைம் கூட அவருக்குன்னு சொல்லிட்டு மின்னு கிளம்புறாரு. அப்போ நம்ம ஹீரோயினும் வந்து, என்னை மன்னிச்சிடு, ஏதேதோ நடந்துருச்சு, நானும் இப்படி ரியாக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு, இப்போலாம் சர்ச்சுக்கு போகிறது இல்லையா, ஜபமாலையை காணும்னு கேட்குறா. கையில் எப்பவும் போட்டே இருப்பான் இல்லையா, இதோ போய் போட்டுப்பேன்னு சொல்லிட்டு கிளம்ப. இவன் மூஞ்சியும் சரியில்லை, நம்ம ஹீரோயினுக்கும் இவன் மேலே நிறையவே டவுட் இருக்கு. இந்த பக்கம் அண்ணையும் காட்ட, நம்ம ஹீரோயின் இது வரைக்கும் காலே பண்ணல. அப்போ பக்கத்தில் இருக்கவங்க என்னடா பேசுகிறாங்கன்னு ஒட்டி கேட்டா, அங்கே பேலஸில் பயங்கர சவுண்டான வெடி விபத்து ஏற்பட்டிருக்கு. பேலஸ்ல இருந்து எந்த ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் வரல. ஸோ கண்டிப்பாக கிராண்ட் பிரின்ஸே இறந்து போயிட்டாருன்னு நினைக்கிறேன்னு பேசுறது கேட்டவன் பயந்து போய் ஹீரோனுக்கு திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் அவ எடுக்கவே இல்லை, ஹீரோ பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கா. இந்த பக்கம் முன்ன காட்ட, அவரோட அசிஸ்டன்ட் கிராண்ட் பிரின்ஸ் இறந்து போயிட்டு தான் ரூமர் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. கூடவே கிராண்ட் பிரின்சஸும் ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏதேதோ பேசிகிட்டு இருக்கிறதால ராயல் அகாடமி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணலான் இருக்காங்கன்னு சொல்கிறான். தென் கட் பண்ணா இப்போ நேராக மீன் குயினை தான் மீட் பண்ண வந்திருக்கான். பப்ளிக்லாம் ராயலுக்கு சேஃப்டி இல்லைன்னு கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. கிராண்ட் பிரின்ஸ் இப்போ அன்கான்ஷியஸாக இருக்கிறதால நம்ம ராஜாவாலையும் எல்லாத்தையும் பார்த்துக்க முடியாது. ஸோ இந்த டைமில் நீங்கள் தான் முன் வரணுங்க. கிராண்ட் பிரின்ஸ் சீக்கிரமாகவே எழுந்துருவாருன்னு இவங்க சொல்ல வரும்போது, அதுக்காக தான் நான் இவ்வளோ சீக்கிரம் இங்கே வந்திருக்கேன். கிராண்ட் பிரின்ஸோட ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருது அவ்வளோ ஒன்றும் ஈஸி கிடையாது. அதுவே நீங்கள் பிரதிநிதி ஆகிட்டீங்கன்னா கிராண்ட் பிரின்ஸ் சரியாகி வந்தாலும் எதையும் அவ்வளோ ஈஸியாக மாற்றிட முடியாதுங்க. இதுக்கு இவ்வளோ அவசரம், டைம் இருக்குன்னு இவங்க சொல்ல வரும்போது, இது உங்களுக்கு பிடிக்கலன்னா அரச பிரதிநிதியா அரசருக்கு நீங்க என்ன பண்ணணுமோ அதை கரெக்டா பண்ணுங்க, 2ல எதை பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு மிரட்டுறான். அப்ப கரெக்டா கிராண்ட் பிரின்ஸ் வரதா சொல்ல நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான். உங்களை கவலைப்பட வச்சதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க,
உனக்கு தான் அதிக மன உளைச்சல் ஆயிடுச்சு போலன்னு மின்ன பார்த்து கேட்குறான். ஹீரோ இப்படி குணமாயி வந்துட்டாங்கிறது மின்னுக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் சாய் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு எல்லா மெய்டோட ஷிஃப்ட்டை தான் செக் பண்ணிட்டு இருக்காங்க. கவுன்சில் ஹால்குள்ள போறதுக்கு கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் பெர்மிஷன் இருக்கு. ஸோ இதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டோ ஓடி வந்து கிராண்ட் பிரின்ஸ் எழுந்துட்டாருன்னு சொல்ல, அவ்வளோதான். அவனை பார்க்கறதுக்காக வேக வேகமா ஓடும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு கையை பிடிச்சி இழுத்து அவளை ஹக் பண்றான். இவளுக்கு கண்ணெல்லாம் கலங்கி போய் அவனை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவன் கையில் இருக்க காயத்தை பார்த்துட்டு, நீ அந்த இடத்துக்கு வந்திருக்கவே கூடாது, உனக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா என்ன பண்றதுன்னு அவன் சொல்ல அவ திரும்ப ஹக் பண்ணிக்கிட்டு, நீ உள்ள இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னால எப்படி வெளியே இருக்க முடியும்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகிறா. ஹீரோவுமே அவளை பிடிச்சிக்கிட்டு என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிக்கிட்டே அவளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் என்ன காட்ட, வரதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட பேசிட்டு தான் வந்திருக்கான். டாக்டரை பார்த்துட்டு தான் வரீங்களான்னு கேட்கும்போது, ஒரு பெரிய தூக்கத்தை போட்டு அவ்வளோதான், நான் நல்லா தான் இருக்கேன்னு சொன்னாருங்கிறான். அப்புறம் என்னோட அஃபிஷியல் டியூட்டிஸ்லாம் நானே பார்த்துக்கிறேங்க, இல்லை நீங்கள் முதல் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகுங்கன்னு மின் சொல்கிறான். பிரைம் மினிஸ்டர் மின், நான் இறந்து போயிட்டுன்னு ரூமர்லாம் போயிட்டு இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ நான் டேக் ஓவர் பண்ண இதுதான் கரெக்டான டைமாக இருக்குன்னு சொல்லியிருக்கான். இப்போ இதெல்லாம் நினச்சி பார்த்தவன் குயினோட அப்பாவுக்கு கால் பண்ணி, கிராண்ட் பிரின்ஸ் சரியாகிட்டான், ஸோ நம்ம முடிக்காமல் வச்சிருந்த சில விஷயங்களை எல்லாம் முடிக்க வேண்டிய நேரம் இதுன்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பில் இருக்கான் போல. கிளாஸ்லாம் போட்டு உடைச்சிட்டு ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷனோட இருக்கான். ஏன்னா இதோட ஹீரோவோட சாப்டரே முடிஞ்சிடும் நினச்சிட்டு இருந்திருப்பான் போல. பட் அதையும் மீறி அவன் வந்துட்டானேங்கிற ஒரு கடுப்பு போல. இப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோவை பிடிச்சிக்கிட்டு, நிஜமாவே நீங்கள் நல்லா தானே இருக்கீங்கன்னு கேட்கும்போது, நிஜமாவே நான் நல்லா தான் இருக்கேன், வேணா டாக்டரை கூப்பிட்டு மறுபடியும் செக் பண்ணிடுமான்ட்டு இருக்கான். சரி, எதுக்காக கண் முழிச்சதும் குயினை போய் பார்த்தீங்களாமான்னு கேட்க, பிரைம் மினிஸ்டரை பார்க்கறதுக்காக தான். ஏன்னா நான் எழுந்திரிக்காமலே போயிட்டேன்னா எனக்கு பதிலாக வேற ஒருத்தரை அவர் தான் கண்டுபிடிக்கணுங்க. அப்போ குயினை அரச பிரதிநிதி ஆக்கிடலான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பிரைம் மினிஸ்டர் கேட்க போயிருக்காங்க. அதனால தான் நீங்க நான் இன்னும் உயிரோட நல்லதா இருக்கேன்னு அவங்க கிட்ட ஷோ ஆஃப் பண்ணிட்டு வந்திருக்கீங்களான்னு கேட்க, ஆமாங்கிறான். சரி, நீங்க பிரைம் மினிஸ்டர் முன்ன நம்புறீங்களா? ஏன்னா நீங்க 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க, நம்மளை பத்தி எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையான்னு கேட்கும்போது, சில டைம் அவனை ஒரு பஞ்சு வேணும்னு தான் தோணும், ஆனாலும் நான் எப்பவுமே அவனை நம்புவேன்னு சொல்றான். ஏன்னு கேட்கும்போது, நான் எப்படி கிரவுனோட கட்டுப்பாட்டில் இருக்கனோ அதே மாதிரி அவனும் அரசு சபையோட கட்டுப்பாட்டில் இருக்கான். இப்ப எதுக்காக நீ இதை கேட்குற? அவனை நம்புறது தான் காமன் சென்ஸ்னு முன்னாடியே நீ தானே என்கிட்ட சொன்னேன்னு கேட்க, அவளும் சிரிக்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு படுத்துக்கிட்டாங்க. இந்த பக்கம் பேலஸ்ல ஏற்பட்ட தீ விபத்துக்கு ராயல் கார்ட்ல இருந்த இந்த ஒருத்தன் தான் காரணம்னு சொல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து இதுதான் நியூஸே. கூடவே இன்னுமே ஹீரோவை பதவி விலக சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ நேரா குட்டி ராஜாவை பார்க்க போக, அவரு சந்தோஷத்துல ஓடி வந்து தாவி குதிச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க நல்லா தானே இருக்கீங்கன்னு கேட்கும்போது, அதனால தானே நான் இங்க வந்திருக்கேன் இருக்காரு. கவுன்சில் ஹால்லையும் தீ விபத்து ஏற்பட்டதால அப்பா மாதிரியே நீங்களும் என்னை விட்டு போயிடுவீங்கன்னு பயந்துட்டுன்னு சொல்லிட்டு பாவம் பையன் அவ்வளோ அழுகுறான். நீங்க இப்படி எல்லாம் யோசிக்கவே கூடாது, நான் எப்போதுமே உங்க கூடவே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவரை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் குயினோட அப்பா குயினை மீட் பண்ணி, கிராண்ட் பிரின்ஸும் கிராண்ட் பிரின்சஸும் அவங்களோட டியூட்டிஸ்க்கு திரும்ப வரதா கேள்விப்பட்டேன்னு கேட்க, அது அவங்களோட விருப்பம்னு குயின் சொல்றாங்க. பட் அவங்க 2 பேரும் அவங்களோட டியூட்டிஸை ஸ்டார்ட் பண்றதுக்கு நீ விடக்கூடாதுங்க, நான் சொல்றது கேட்பாங்கன்னு எதை வச்சு நீங்க வந்து கேட்குறீங்கன்னு கேட்குறான். கிராண்ட் பிரின்ஸோட வாழ்க்கையே கேஸ் எக்ஸ்ப்ளோஷனால முடிவுக்கு பக்கத்துலேயே போயிட்டு வந்துருச்சு. ஸோ இதை யூஸ் பண்ணி அவரோட நல்லதுக்காக மறுபடியும் டியூட்டிஸ் பார்க்காம நீ தான் ஸ்டாப் பண்ணுங்க. அப்பா, கேஸ் எக்ஸ்ப்ளோஷனால தான் அந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த விஷயம் வெளியே யாருக்குமே போயிடக்கூடாதுன்னு ரொம்ப ப்ரொடெக்டிவாக வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதனால தான் ஏற்பட்டதுன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்க, அவர் முழிக்கிறத வச்சே இவர் தான் இதுக்கு காரணம்னு குயின் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ பயங்கர டென்ஷன்ல ஹேர் ஆக்சசரிஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு இருக்க, இப்படியெல்லாம் பண்ண வேணாம், நீங்க பொறுமையா இருக்கணும்னு அவங்களோட மெய்ட் கூடவே அந்த ஸ்பை பொண்ணையும் கூட்டு வந்திருக்காங்க. என்னால இனி உன்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியும்னு எனக்கு தோணல, ஆனா உன்னோட ஃபேமிலிக்கு எதுவும் ஆகாம நான் பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு இவங்க ஏதோ ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படின்னா முன்னாடியே அவங்க மறைச்சு வச்சிருக்க பொண்ணை கூப்பிட்டுன்னு சொன்னாங்கல்ல, அது இந்த ஸ்பை பொண்ணை தான் சொல்லியிருக்காங்க. நான் கூட வேற யாரோன்னு ரொம்ப திங்க் பண்ணிட்டேன். இந்த பக்கம் நம்ம ஹீரோனை காட்ட, இந்த தீ விபத்துக்கு சஸ்பெக்டா ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இல்லையா, ஒரு சாதாரண காடால எப்படி இவ்ளோ பெரிய விஷயத்த தனியா பண்ணிருக்க முடியும்? இப்பவே நான் கொஞ்சம் வெளியே போகணும்னு சொல்லிட்டு கிளம்புறா. இந்த பக்கம் குயின் நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அப்பவே டோ வெளியே எழுந்து போயிட்டா. இப்ப அவங்க ரொம்பவே சிம்பிளா தான் வந்திருக்காங்க. ஃபைலை வச்சுக்கிட்டு டப்புன்னு மாண்டி போட்டுற ஹீரோ ஒண்ணுமே புரியல. இப்ப நான் இங்க ஒரு பெரிய கிரைமை சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன். என்னோட அப்பா உங்களை கொல்ல ட்ரை பண்றாரு. வெட்டிங் டேல நடந்த இன்சிடென்ட்கான எவிடன்ஸ் தோ இங்க வச்சிருக்கேன். உங்க வீட்ல வச்ச என்னோட ஸ்பை பொண்ணு கூட சாட்சி சொல்றதா சத்தியம் பண்ணிட்டாங்க. இப்ப மட்டும் எதுக்காக இதை வந்து சொல்றீங்கன்னு கேக்குறா. ரீசெண்டா நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட்க்கு கூட
என் அப்பாவா இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. அப்போ அவரை மன்னிக்க சொல்லி இங்க வந்திருக்கீங்களான்னு இவன் கேட்க, இல்ல அதுக்கான பனிஷ்மெண்ட்டை கொடுக்க சொல்லி கேட்டுதான் இங்க வந்திருக்கேன். என்னையும் என் அப்பாவையும் பனிஷ் பண்ணுங்கன்னு கேக்குறா. நான் இதே மாதிரி உங்களுக்கு திருப்பி பண்ணா உங்களால தாங்க முடியுமான்னு கேட்க, நான் முயற்சி பண்றேன்னு சொல்லும்போது இந்த பக்கம் இன்ன காட்ட ஷூட்டிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான் போல. நான் வேணா கூட ஹெல்ப் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து நிக்கிறா. இந்த பக்கம் ஹீரோவை காட்ட, நான் அரசாணை ஏத்துக்கிட்டு எங்க ஆயிடுவேங்கிறதாலதான் இப்படி எல்லாம் பண்ணீங்களா? இப்ப எதுக்காக என்ன பயமுறுத்த பாக்குறேன்னு கேட்கும்போது, உங்களை பயமுறுத்தணும்னு நான் சொல்லல. கிரவுனை ப்ரொடெக்ட் பண்றது என்னோட டியூட்டி. சோ நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்றேன். இனிமேல் என்னாலையும் எங்க அப்பாவாலையும் உங்களுக்கோ கிரவுனுக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆனா தயவு செஞ்சு குட்டி ராஜாவை மட்டும் விட்டுருங்கன்னு கேட்க, அப்படி ராஜாவை விடணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப பண்ணதுக்கு இத்தனை வருஷம் உங்களுக்கு இருந்த கௌரவம் எல்லாமே போய் அவமானத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். ராயல் ஃபேமிலி ஹிஸ்டரியிலேயே நீங்க எப்பவும் ஒரு பாவியா இருப்பீங்க. இதை அக்செப்ட் பண்ணுவீங்களான்னு கேட்க, கண்டிப்பா ஏத்துப்பேன்னு சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின், இந்த காலத்துல இப்படியெல்லாம் வேட்டையாடுறீங்களே, அனிமல் ரைட்ஸ்னு ஒன்று இருக்கலையான்னு கேட்கும்போது, கெட்டது பண்ற பவர் கிடைச்சா நமக்கு முக்கியமானதை நம்மளால காப்பாற்ற முடியாம போயிடுங்க. இதை யாரு டிசைட் பண்றது, கிரவுனான்னு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது, இல்ல நேஷன்னு இவன் சொல்றான். சோ உடனே நம்ம ஹீரோயின் கண்ணை அவன் பக்கம் நீட்டி, அப்போ நீங்க டிசைட் பண்ணுங்கன்னு சொல்ல, என்ன நடக்குதுன்னு தெரியாம அவன் ஒரு பக்கம் ஷாக் ஆயிட்டு இருக்கான். ஆனா அவ அதை எடுத்துட்டு, நீங்க புடிச்சு வச்சிருக்க அந்த பையனுக்கும் கெட்டது பண்ற பவர் இருக்கான்னு கேக்குறா. தென் இப்போ அங்கிருந்து கிளம்ப டோ கால் பண்ணி ஹீரோவோட வீட்டுக்கு கூப்பிடுறா. வந்து பார்த்தா அவர் லைட்டா ட்ரிங்க் பண்ணிருக்காராமா. சோ இவங்க 2 பேரும் காஃபி குடிக்க கிளம்பிட, இந்த பக்கம் ஹீரோ பூனையை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். பக்கத்துல வந்து உட்காந்து நம்ம ஹீரோயின், இந்த பேலஸ் ரொம்ப பெருசாதான் இருக்கு, ஆனாலும் மூச்சு விடுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. உண்மைதான், நான் இப்போ குயினை தான் பார்த்துட்டு வரேன். வெட்டிங் டே அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்க்கு காரணம் குயினோட அப்பா தான். பட் ராஜாவை காப்பாற்ற சொல்லி அவங்க அவ்வளோ பரிதாபமா கெஞ்சும் போது இனி என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலன்னு சொல்ல, கட் பண்ணா ஹீரோயின் அவனை படுக்க வச்சுட்டு, நீங்க ரொம்ப ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடா இருக்கீங்க, இதனாலதான் என்னோட மனசு உடஞ்சு போச்சுங்கிறா. இப்ப நெக்ஸ்ட் டே குயினை காட்ட, ராஜாவை அரச ஆணை எழுத சொல்லி பதவி விலகிறதுக்கான சீல்லாம் வச்சாச்சு. அப்ப இதை அங்கிள் ஏத்துப்பாரு இல்லையான்னு கேட்கும்போது, அப்படிதான் நானும் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இதை ராயல் அகாடமி கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இந்த பக்கம் ஹீரோ மீனை கூப்பிட்டு, தீ விபத்துக்கு காரணமானவனை எவ்வளோ சீக்கிரம் பிடிச்சிட்டீங்க, இதுக்கு பாராட்டியே ஆகணுங்க, இல்ல போலீஸ் தான் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்றான். உங்க எல்லைக்கு அப்பாற்பட்டு இந்த உலகத்துல எதுவுமே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஏன் இன்னும் அந்த பாய்சன் கேஸை மட்டும் முடிவுக்கு கொண்டு வராமையே இருக்கீங்கன்னு கேட்க, இல்ல சீக்கிரமாவே முடிஞ்சிடும், அதை பண்ணது குயினோட அப்பா. ஸோ அவருக்கு கிடைக்க போற பனிஷ்மெண்ட்லாம் நினைச்சுதான் நான் யோசிச்சுட்டு இருக்கங்கும் போது, குயின் எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட சொல்லும் போது கடைசியா மின்னிக்கிட்ட ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன அர்த்தத்துல பேசுறீங்கன்னு கேட்கும்போது, என் அப்பா பண்ண தப்ப முதல்ல கண்டுபிடிச்சது அவர் தான், அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தும் உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டாருன்னு சொல்லும்போது அதுக்கு வாய்ப்பே இல்லை, அப்படி பண்றதுக்கு அவனுக்கு எந்த ஒரு காரணமும் கிடையாதுங்கிறான். அப்ப நீங்க நிஜமாவே அவரை நம்புறீங்களான்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோயின் மின்ன நம்புறியான்னு கேட்டதுதான் ஞாபகம் வருது. தீராத ஆசையில இருக்கவங்க வாய்ப்பு கிடைச்சா என்ன வேணா பண்ணுவாங்கன்னு குயின் சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்தவன், பனிஷ் பண்ண எதுக்காக யோசிக்கிறேன்னு கேட்கிறான். கிரவுனோட நல்லதுக்காக நான் இதெல்லாம் கண்டிப்பா யோசிச்சுதான் ஆகணுங்க. அவர் என்ன கொல்ல முயற்சி பண்ணிருக்காருன்னு ஹீரோ சொல்லும் போது, அவர் குயினோட அப்பா ராஜாவோட தாத்தான்னு சொல்ல சொல்ல ஹீரோ மின்னு கூப்பிடுறதால தயவு செஞ்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறான். குழந்தை மாதிரி ஆக்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணுங்க, இனி குயினோட அப்பா பேலஸ்குள்ள கால் கூட வைக்க மாட்டாருங்க, அவர் வைப்பாரு, அவருக்கான தண்டனைய சீக்கிரமா கொடுக்கணுங்க. கிரவுனுக்கு பிரச்சனை வரதை நீங்க பாக்கணும்னு ஆசைப்படுறீங்களான்னு அவன் கேட்கும்போது, நான் ஏன் அதை பார்க்க கூடாதுன்னு கேட்கிறான். கிரவுன் என்னைக்குமே நிலையா இருக்கக்கூடியது கிடையாது. சோ நான் ராஜா ஆனதும் இந்த மன்னராட்சியவே இல்லாம பண்ணிடுவேங்க. உங்களுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் கிடைச்சிட்டதால இப்போ ஃப்ரீடமை தேடி போறீங்களா? இந்த ஃப்ரீடம் எனக்கானது மட்டும் கிடையாதுன்னு ஹீரோ சொல்றான். மேற்கொண்டு பேசினது காட்டல. இப்ப அங்கிருந்து கிளம்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு உள்ளவரா, என்னாச்சு நீங்க நல்லதானே இருக்கீங்கன்னு கேட்கும்போது, குயினோட அப்பாவை சீக்கிரமாவே அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்ல, இதுக்கு மின் சம்மதிச்சிட்டாரான்னு கேட்கிறா. இல்ல, ஆனா அவனுக்கு வேற வழியும் கிடையாது, நான் அவரை மன்னிக்க போறதே இல்லைன்னு அவனுக்கும் நல்லாவே தெரியும்னு சொல்றான். இதுல ஹீரோக்கு உடன்பாடு இல்லைன்னாலும் இப்போ குயினோட அப்பாவை அரெஸ்ட் பண்றதுக்காக போலீஸ் படையே வந்துருச்சு. கூடவே சாட்சி சொல்ல வந்திருக்க அந்த ஸ்பை பொண்ணையுமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்ப இது எல்லாத்தையும் குயின் நியூஸ்ல பாத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அப்போ குட்டி ராஜா வராருன்னு தெரிஞ்சதும் டிவி ஆஃப் பண்ணிட்டு, ராஜா இனிமேல் தான் நீங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும், அப்படி உங்களுக்கு பயமா இருந்ததுன்னா உடனே அங்கிள் கிட்ட போயிடுங்கன்னு சொல்லிட்டு பாவம் ஹக் பண்ணிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இந்த பக்கம் ஜெயில குயினோட அப்பாவை பாக்குறதுக்காக ஹீரோ வந்திருக்கான். நான் இதை பண்ணவே இல்லைன்னு அவரு மல்லுக்கட்ட பார்க்க, கொஞ்சம் வாய மூடுறீங்களா, ராயல் ஹிஸ்டரியில நீங்க ஒரு கிரிமினல்னு நல்லாவே பதிவாயிடுச்சு. சோ அரசாட்சியில இருந்ததையே மொத்தமா மறந்துடுங்கன்னு சொல்ல, நான் ராஜாவோட தாத்தா, குயினோட அப்பா, என்ன நீங்க இப்படி எல்லாம் ட்ரீட் பண்ணக்கூடாதுன்னு இவர் சொல்லும் போது, நான் முன்னாடியே வாய மூட சொன்னல,
நீங்க பண்ண எல்லா கிரைமையும் குயின் தான் என்கிட்ட சொன்னதே. சோ நீங்க எந்த அளவுக்கு மனசு மாறுறீங்களோ அதை பொறுத்து தான் குயினுக்கும் நல்லது நடக்க போகுதுன்னு சொல்ல அவர் அப்படியே பயங்கர டென்ஷன்ல கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. ஏன்னா பெத்த பொண்ணு எல்லாத்தையும் போட்டு விட்டுருச்சாச்சே. இப்போ அங்கிருந்து கிளம்ப பதவி விலகல அறிவிச்சிட்டாங்க. பப்ளிக் எல்லாரும் கொஞ்சம் ஓவர் சென்டிமெண்டா இருக்காங்க. கூடவே ஃபாரின் மீடியா கூட இதை கவர் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்ல சரி ஓகே நேரா பேலஸ்க்கு போலான்னு கிளம்புறாங்க. இந்த பக்கம் அமைச்சரவைய காட்டுறாங்க. மன்னராட்சியவே ஒழிக்கிறதா ஹீரோ சொல்லியிருக்கான் இல்லையா கிங்கானா, அதுக்குதான் இங்க ஃபுல் எதிர்ப்பு போயிட்டு இருக்கு. எவ்வளவு தைரியம் இருந்தா மன்னராட்சியே ஒழிப்புன்னு சொல்லுவாரு. வரி பணம் மொத்தத்தையும் மன்னராட்சிக்காக தான் நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம். பட் அதுல போடுற எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் நமக்கு அதிக அளவிலான ஆடட் வேல்யூவா தான் கிடைக்குது. இப்படி மன்னராட்சியே இல்லாம போயிட்டா இதுக்கு யாரு பொறுப்பேத்துக்கிறது? இத மக்கள் கண்டிப்பா ஏத்துக்கவே மாட்டாங்க. இதனால ஒரு புது கிங் வேணும்னு தான் டிமாண்ட் பண்ண போறாங்கன்னு சொல்ல அதுக்காக தான் நம்ம அவரை கேட்க வைக்கணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது கரெக்டா நம்ம ஹீரோயின் வரா. முடிசூட்டு விழால பிஸியா இருப்பேன்னு நினைச்சா இங்க வந்திருக்கேன்னு கேட்கும்போது குயினோட அப்பா பண்ண எல்லா விஷயமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு கிராண்ட் பிரின்ஸ் என்கிட்ட சொன்னாருங்க. அவர் மன்னராட்சியே இல்லாம பண்ண போறாராமா. அதை பத்தி உனக்கு தெரியுமான்னு இவரு திருப்பி கேட்டுட்டு இருக்காரு. ராஜாவால நினைச்ச எல்லாத்தையுமே பண்ண முடியாது, அப்படி பண்ண கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இருக்கேன்னு சொல்ல 21 செஞ்சுரியில நம்ம மன்னராட்சியே ரொம்ப மோசமா இருந்தா என்ன பண்றதாமான்னு கேட்க அதை மக்கள் தான் டிசைட் பண்ணுன்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோயின் இனி நம்ம எதிரி ஆயிடுவோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. தென் இப்ப கட் பண்ணி பேலஸ்ல காட்ட நம்ம ஹீரோவுக்கு முடிசூட்டு விழா தான் நடந்துட்டு இருக்கு. எல்லா ஹையர் அபிஷியல்ஸும் வந்திருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோவும் ராஜாவா வந்து அரியணையில உட்கார ராஜா பல்லாண்டு வாழணும்னு எல்லாரும் சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு அடுத்து நம்ம ஹீரோ என்ன பண்ண போறாங்கிறது தான் மெயின் கதையே. பட் அதுக்கு நம்ம நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சீக்கிரமாவே இந்த ட்ராமாவோட ஃபைனல் எபிசோட்ல வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.